வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசைகளில் எடுத்துக்காட்டு 2.45 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2.44 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 40,000 மற்றும் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு 10% குறைகிறது. 6வது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பை காண்க. ஒரு இயந்திரத்தோட தற்போதைய மதிப்பு எவ்வளவு? 40,000. ஓகே, அது முதல் வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு குறையுதுங்கிறாங்க? 10% குறையுது. அப்போது முதல் வருடத்தில் எவ்வளவு குறையும்? ஃபஸ்ட் இயரில் முதல் வருஷம் என்ன ஆகும்னா 10% குறைஞ்சிச்சுன்னா 40,000 இன்ட்டு 10% குறைஞ்சிருச்சா? அப்போ 100ல் 10 குறைஞ்சிச்சுன்னா 90/100. இதுதான் ரெண்டாவது இதில் வரும். அடுத்து மூணாவது என்னதுன்னா 40,000 இன்ட்டு 90/100 இன்ட்டு 40,000 இன்ட்டு இங்கே என்ன ஆகும்னா அதோட ஸ்கொயர் வரும். 90/100 ஹோல் ஸ்கொயர். இப்படியே போயிட்டே இருக்கும். இதில் ஏ என்னன்னா ஃபஸ்ட்டு உள்ளது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எண் 6. அது என்னென்னா 6வது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் எண் 6, ஏ 40,000, R = 90/100. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா Tn = A Rn-1. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 6 கொடுத்துருவோம். T6 = A 40,000, 40,000 இன்ட்டு 90/100 ப்ராக்கெட் 6-1 ஈக்குவல் டு 40,000 இன்ட்டு 90/100 நம்ம அடிச்சிடறோம். 40,000 இன்ட்டு 90/100 இதை கழிச்சோம்னா 5. ஓகேவா? இப்போ 0 இதில் கேன்சல் பண்ணிடலாம். 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 9/10. 40,000 இன்ட்டு 9/10 நான் 5 தடவை எழுதலாம். ஏன்னா அடுக்கில் 5 இருக்குது. அதனால் 9/10 9/10 9/10 இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 23,619.6. இதுதான் நமக்கு கிடைக்கும். 6வது வருடத்தில் 23,619 ரூபாய் 60 பைசா. இந்த இதில் நமக்கு இந்த இயந்திரத்தோட மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு இருக்குன்னா 23,619 ரூபாய். இவ்வளோ தான் இருக்கும் அந்த 6வது வருடத்தில் அந்த இயந்திரத்தோட மதிப்பு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.